அனைவருக்கும் வணக்கம். புலமைக்கூடம் யூடியூப் சேனலுக்காக உங்களை சந்திப்பதை பேருந்து அளிக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகின்றோம். ஒரு வழுக்கு மேற்பரப்பிலே தூணுச்சிக்கு செல்வடைய எடுக்கின்ற தடவைகள் எண்ணிக்கை தொடர்பான வினாக்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இங்கே ஒரு வினா வந்திருக்கின்றது. 13 மீட்டர் உயரமான தூணுச்சிக்கு ஏற முயலும் தவளை ஒன்று தடவை ஒன்றுக்கு 3 மீட்டர் தாவி பாய 1 மீட்டர் சறுக்கும். எனவே தவளை எத்தனையாவது பாய்ச்சலில் தூணி உச்சியை சென்றடையும். ஆகவே இங்க பார்த்தோம்னா இப்படி நாங்கள் பார்க்கக்குள்ள முதலாக என்ன செய்வோம், 13 மீட்டரா போடுவோம், திரும்ப 3 மீட்டர் தாவி பாய்வும், 3 மீட்டர் தாவுங்கிற 1 மீட்டர், 3 மீட்டர் 1 மீட்டர் சறுக்குமாக 2 மீட்டர். இப்படி நாங்கள் பார்க்கிறன்றது எங்களுக்கு இது ஒரு குழப்பத்தை ஏற்படும். ஆகவே இவ்வாறான செய்முறைகளை தவிர்த்து இதுக்கு நாங்கள் ஒரு இலக்கு முறையோடு நாங்கள் செய்யலாம். எப்படி என்று சொன்னால், முதலாவது நாங்கள் செய்ய வேண்டியது மொத்த தூணின் மொத்த உயரம் 13 மீட்டர் இருந்து ஒரு தடவைக்கு தாவி பாய்கின்ற ஏறுகின்ற உயரத்தை கழிக்க வேண்டும். முதலாவது படிமுறை மொத்த தூணுச்சியிலிருந்து ஏறுகின்ற உயரத்தை கழிக்க வேண்டும். 3 மீட்டர் ஏறுகின்றது. ஆகவே 3 மீட்டரை கழிக்க வேண்டாம், 10 மீட்டர். இரண்டாவது படிமுறை உண்மையாக அந்த தவளை ஏறுகின்ற தூரம், உண்மை தூரத்தை கண்டறிதல். இப்ப எங்களுக்கு நல்லா பாருங்க, எங்களுக்கு ஒரு தடவைக்கு 3 மீட்டர் தாவி பாயுது, 1 மீட்டர் சறுக்கி கீழே விழுது. அப்ப உண்மையிலேயே அது ஏறின ஒரு தடவைக்கு எவ்வளவு ஏறுது? உண்மையிலேயே 20 மீட்டர் ஏறுவே. 3 மீட்டர் தாவி பாய ஏற 1 மீட்டர் சறுக்குது. ஆகவே உண்மையிலே அந்த தவளை ஒரு தடவைக்கு ஏறுகின்ற உண்மை தூரம் 2 மீட்டர். அப்ப இரண்டாவது படிமுறை சரி. மூன்றாவது படிமுறை என்ன சொல்லுது என்று சொன்னால், முதலாவது படிமுறையில் வந்த விடை 10 மீட்டர்களுக்கு வந்தது. முதலாவது படிமுறை வந்த விடை இரண்டாவது படிமுறையால் வகுக்கிறது. மீட்டர் உங்களுக்கு இல்லாமல் போகும். 10 2ஆல் வகுத்தம் என்றால் 5. ஆகவே நாங்கள் இறுதியாக ஒரு தீர்மானத்துக்கு வரணும். எங்களுக்கு இப்படி மூன்றாவது படிமுறையில வகுத்து வந்த விடை எங்களுக்கு மீதி இன்றி வருமாக இருந்தால் வரும் விடையுடன் ஒன்றை கூட்ட வேண்டும். இங்கே நாங்கள் 10 2ஆல் வகுப்புல மீதி வருமா? மீதி வராது. மீதி வரல என்று சொன்னால் வந்த விடையுடன் ஒன்றை கூட்ட வேண்டும். 5 வந்திருக்கின்றா, 5 ஒன்றை கூட்ட வேண்டாம். உண்மையிலே 6வது பாய்ச்சல் அல்லது 6வது தடவையில் தூணின் உச்சியை சென்றடையும் அந்த தவளை. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்றேன். இப்படி ஒரு வினா வரும் என்று சொன்னால் எங்களுக்கு 3 படிமுறைகளுக்குள்ளாத இந்த விடையை நாங்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். மொத்த தூணின் மொத்த உயரத்தில் இருந்து ஏறுகின்ற உயரத்தை கழித்தல். 13 மீட்டர் மொத்த உயரம், தாவிப்பாய்கின்ற ஒரு தடவைக்கு தாவிப்பாய்கிறது 3 மீட்டர். ஆகவே மொத்த உயரத்தில் இருந்து ஏறுகின்ற உயரத்தை கழித்தல் 10 மீட்டர். இரண்டாவது படிமுறை அந்த தவளை உண்மையாக ஏறுகின்ற தூரம் எவ்வளவு? உண்மையிலேயே 3 மீட்டர் தாவி பாய்ந்தாலும் 1 மீட்டர் சறுக்கி சரார் என்று கீழவார. அப்ப நாங்கள் இருந்து பார்க்கலாம், ஒரு தடவைக்கு அந்த தவளை உண்மையாக ஏறுகின்ற தூரம் 3 மீட்டர் 1 மீட்டர் கழித்த மாட்டோம் 2 மீட்டர். ஸோ மூன்றாவது படிமுறைக்குள்ள நாங்கள் போறோம். மூணாவது படிமுறை சொல்றது முதலாவது படிமுறையில வந்த விடையை உண்மை தூரத்தால் இரண்டாவது படிமுறையால் வகுத்தல். உங்களுக்கு மீட்டர் வெட்டுப்படுகிறது, வகுத்தம் வேண்டாங்க 5 வருது. உங்களுக்கு உண்மையிலிருந்து நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இதுல மீதி வரல, வகுப்புக்குள்ள மீதி வரவில்லையாயில் வரும் விடையுடன் ஒன்றை கூட்ட வேண்டும். இதுல மீதி வருமாக இருந்தால் அந்த விடையுடன் 2 கூட்ட வேண்டி வரும். நாங்கள் அடுத்த இன்னொரு கேள்வியை நாங்கள் பார்க்கக்குள்ள அது தொடர்பாக உங்களுக்கு நான் சொல்லித்தரக்கூடிய மாதிரி. ஆகவே இவ்வாறான தவளை பாய்ச்சல் கேள்விகளாக இருந்தாலும் சரி, அல்லது நீர் ஊற்றுகின்ற கேள்விகளாக இருந்தாலும் சரி, அல்லது நத்தை கேள்விகளாக இருந்தாலும் சரி, ஒரு கிணற்றுக்குள்ள இருந்து நத்தை ஏற முயலுகின்றது, 3 மீட்டர் 1 மீட்டர் சறுக்குகின்றது, இவ்வாறான வினாக்கள் வந்தாலும் சரி, அல்லது ஒரு நீந்துகின்ற ஒரு கடலில் நீந்துகின்ற போது ஒருவர் ஒரு நிமிடத்துக்கு 5 மீட்டர் நிமிடத்துக்கு 5 மீட்டர் நீந்த காற்று அலைகளால் 1 மீட்டர் பின்தள்ளப்படுகின்றார். இவ்வாறான வினாக்கள் எல்லாம் வரும். அப்படி வந்தாலும் அந்த வினாக்களுக்கும் எங்களுக்கு செய்முறை ஒன்றுதான்.
சொற்கள் மாறுபடலாம், செய்முறை ஒன்றுதான். ஆகவே இந்த செய்முறையினூடாக நாங்கள் விடை எடுக்கலாம். ஆகவே இந்த வினாவுக்குரிய விடை 6வது ஆற்றல் என்பதே சரியான விடை. ஆகவே இந்த செய்முறையை பயன்படுத்தி நீங்கள் போட்டி பரீட்சைகளுக்கு, உண்மையில் இது தரமைந்த புலமை பரீட்சைகளுக்கு மாத்திரமல்ல, இது அதை தாண்டி எங்களுக்கு போட்டி பரீட்சைகளிலும் நாங்கள் இவ்வாறான வினாக்களை நாங்கள் அவதானிக்கின்றோம். ஆகவே இவ்வாறான வினாக்களை வருகின்ற போது நாங்கள் அதுக்கு இந்த செய்முறை மூலமாக சரியான விடையை செய்து அதிக புள்ளிகளை பெற்று நாங்கள் அந்த போட்டி பரீட்சையிலே சித்தி அடையலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன்.